ஹே ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு வேற லெவல் அனிமேஷன் படத்தோடைய கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பையன் அவனுக்கு இந்த பூமியில் வாழவே பிடிக்கல, வேற ஒரு ஏலியன் கிரகத்துக்கு போய் அங்கே வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற ஏலியன்கள்லாம் இவன் அங்கே கூட்டு போகுதுங்க. ஸோ அங்கே அவன் எந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தான், அவனோட சாகசமான பயணத்தோடைய கதையை சொல்லக்கூடிய படம் தான் எலியோ. இந்த படத்தோடைய முழு கதையை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி வெல்கம் டு மூவி வாசஸ் சேனல். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க கதைக்குள்ள போலாம். ஆரம்பத்துல நம்ம எலியோ பையன் ஒரு டேபிள்க்கு அடியில உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சித்தி வந்து ஒரு ஸ்பேஸ் மியூசியத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க சித்தி ஆல்ரெடி ஒரு யுஎஸ் ஏர் ஃபோர்ஸ்ல மேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காக இவன இங்க கூட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த பையனுடைய அம்மா, அப்பா இப்போ ரீசென்ட்டா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த சோகத்துலேருந்து இவன் மீண்டு வரவே இல்ல. இவனுக்கு எதுவுமே பிடிக்கல, யாரு கூடயும் பேசவும் மாட்டேங்கிறான். ஸோ இப்போ அவங்க சாப்பிட கூப்பிடுறாங்க. அதுக்கு கூட அவன் வராம அங்க கீழ உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த நேரம் அவங்க சித்தி வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது, இவன் அங்கருந்து நடந்து போறான். அவன் அவன் வயசுல இருக்க பசங்க கூட பேசவே அவன் யோசிக்கிறான். ஸோ அப்புறம் ஒரு அறைக்குள்ள போறான். அந்த அறைக்குள்ள ஒயேஜர் பத்தின விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது நம்ம உலகத்த தாண்டி வேற ஒரு உலகத்துல ஏலியன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அதுங்கள கான்டாக்ட் பண்ணணும்னா இந்த மாரி ஒரு டிஸ்க்க நாங்க அனுப்பியிருக்கோம். அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு ஆசை வருது. நம்மளும் ஏலியன் கிரகத்துக்கு எப்படியாவது போயிடணும்டா, இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு ஆசைப்படுறான். ஸோ அந்த விஷயத்த பார்த்ததுல இருந்தே அடுத்தடுத்த நாள் அவன் ஒரு செட்டப் மாரி பண்ணி வச்சிருக்கான். ரேடியோ ஃப்ரீக்வன்சி பண்ணி, அதாவது அந்த மிஷின வச்சு ஏலியன் கூட கான்டாக்ட் பண்ணலாமா. ஸோ அந்த மாரி ஒரு மிஷின கண்டுபிடிச்சுட்டு, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அத வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனா எந்த ஒரு சிக்னலுமே கிடைக்கல. ஸோ இதனால அவங்க சித்திக்கு தான் பிரச்சனையா வேற இருக்கு. அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. எப்படின்னா ஸ்கூல கட் அடிச்சுட்டு இவன் அங்க போய் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். இவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஆகணுன்றது தான் ஒரு கனவு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு, இவன் அனாதையாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு அவங்க இப்படி பாசம் வச்சிருக்கதே அவனுக்கு தெரியாது. அவங்க இருக்காங்கன்றதையும் மறந்துட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் பீச்ல நைட் நேரத்துல இந்த மாரி ஒரு ரேடியோ சிக்னல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கும்போது, 2 பசங்க வராங்க. அதுல ஒருத்தன் கிட்ட இவன் ஏதோ ஒரு ரேடியோ மாரி ஒரு மிஷின வந்து கேட்டிருப்பான் போல. அத வாங்கிட்டு இன்னொருத்தன் இருப்பான்ல, அவன் இவன பார்த்து கேலி பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இவங்களுக்கு இடையில ஒரு சண்டை வந்துருது. அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போதே, இவன் ஏலியன்குள்ள கான்டாக்ட் பண்ண ஒரு மிஷின் வச்சிருப்பான்ல, அதுல ஏலியன்கள் ஏதோ ஒரு சிக்னல் அனுப்பியிருக்கு. ஸோ அந்த சிக்னல் வந்துட்டு இருக்கு. அது என்னன்றது பார்க்க முடியல. ஆனா இவங்க சண்டை போட்டதுல அந்த மிஷின் உடைஞ்சிடுது. ஸோ அதனால நம்ம எலியோ காட் ஆகி அவன அடிக்க போறான். ஸோ அந்த சமயம் அவன் இவன் கண்ணுலயே குத்திடுறான். இவன் கண்ணுல பலமா அடிபட்டுருது. கடைசில இந்த சண்டை ஹாஸ்பிட்டல்ல தான் போய் முடியுது. இவன் சித்தியும், "இங்க பாரு நீ என்ன இப்படிதான் பண்ணிட்டு இருக்கியா? ஸ்கூல கட் அடிச்சுட்டு இந்த மாரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு அவன திட்டிட்டே கூட்டு போறாங்க. இந்த 2 பசங்களும், "இருடா நான் உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட சித்தி வந்து, "இங்க பாரு, நீ உன் கால கையெல்லாம் வச்சுட்டு ஒழுங்கா 10 நிமிஷம் இந்த இடத்துல உட்காந்துரு. நான் ஒரு வேலையா போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயமா போறாங்க. ஆனா அவன் அவங்களுக்கே தெரியாம பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கான். ஸோ அங்க என்ன நடக்குதுன்னா, இவங்களோட குரூப்ல ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு போல. ஸோ அவரு வந்து அவருடைய சூப்பர் கம்ப்யூட்டர்ல ஒரு ஏலியன்கள்லாம் சிக்னல் அனுப்பியிருக்கும்ல இவனுக்கு. ஸோ அந்த சிக்னல் இந்த கம்ப்யூட்டர்ல ரிசீவ் ஆயிருக்கு. அத பார்த்துட்டு இவரு வேற்று கிரகவாசிகள் தான் சிக்னல் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பதிலுக்கு நம்ம மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அத இவங்க எல்லாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க ஏதோ பைத்தியத்தனமா சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவோட சித்தி கூட சொல்றாங்க. அவர வந்து அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. அனுப்பி வச்சுட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எலியோ வந்து அங்க ஒளிஞ்சிருந்திருக்கான். ஸோ அவன் வெளிய வந்துட்டு இந்த மாரி நம்ம மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லிட்டு, "நான் தான் பூமியோட லீடரு. என்ன நீங்க உங்களுடைய கம்யூனிட்டில சேர்த்துக்கோங்க. நான் உங்க கூடயும் வந்து வாழ்றேன். என்ன வந்து கூட்டு போங்க" அப்படின்ற மாரி மெசேஜ் அனுப்பி விட்டுர்றான். அதுவும் சென்ட் ஆயிடுது. சென்ட் ஆன உடனே அங்க இருக்கிற எல்லா சிஸ்டமும் பவர் சர்க்யூட் ஆயிடுது. ஸோ எல்லாமே அப்படியே பவர்லாம் போயிடுது. ஸோ இங்க இருந்து மாட்டிப்போம்ன்னு சொல்லிட்டு அவன் அமைதியா அங்கருந்து வெளியே சேர்றான். ஸோ ஒரு வழியா கண்டிப்பா ஏலியன்கள் நம்மள கூட்டு போயிருவாங்க அப்படின்றதுனால பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து எலியோவோட சித்தி இந்த மாரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "உன்னால என் வேலையே போயிருக்கும். நீ ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி திட்டுறாங்க. "ஸோ நீ பண்ண காரியத்தினால உன்ன நான் ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு மாத்தப் போறேன்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அத பார்த்து நம்ம எலியோவுக்கு அவங்களுக்கு இவன புடிக்கவே இல்ல அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறான். ஆனா அவங்க வந்து இவன் எப்படியாவது திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் அவன அங்க அனுப்ப பார்க்குறாங்க போர்டிங் ஸ்கூலுக்கு. ஸோ காலையில இவன் என்ன சொன்னாலும் சேர்த்தே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங் ஸ்கூலுக்கும் கூட்டு போறாங்க.
இவங்க கூட்டு போறதுக்கு முக்கியமான காரணமே, இவன் இந்த மாரி அமைதியா இருக்கக்கூடாது. மத்த பசங்களோட சேர்ந்து ஜாலியா விளையாடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஆனா, இவன் என்னமோ நம்மள கழட்டி விடணுன்றதுக்காக தான் நம்ம சித்தி இங்க விடுறாங்க அப்படின்னு மாரி நெனச்சுட்டு இருக்கான். இவங்களும் இங்க விட்டு போறாங்க. அப்போ பார்த்தா அந்த 2 பசங்க கூட சண்டை போட்டு இந்த போர்டிங் ஸ்கூலுக்கு வந்திருப்பான்ல, அவங்களோட அப்பா, அம்மாவும் இங்கேயே சேர்த்து விட்டுருக்காங்க போல. அவனுங்க "வாடி உனக்கு இருக்கு" அப்படின்னு மாரி சொல்லிட்டு போறானுங்க. அவனுங்க சொன்ன மாதிரியே அன்னைக்கு நைட்டு கேம்ப்ல நம்ம எலியோ வந்து தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரம் இவனுங்கலாம் ஏலியன் மாஸ்க்க போட்டுட்டு பயமுறுத்தலான்னு போறானுங்க. ஆனா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எலியோ அங்கருந்து காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்படி ஓடிட்டு இருக்கும்போது இவனுங்கலாம் வந்து புடிச்சிடுறானுங்க. இதே சமயம் அங்க சித்திக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த சித்தி வந்து அந்த ஒரு ஆப்பரேஷன் ரூம் இருக்கும்ல, அங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க அந்த ஏலியன்கள்லாம் ஒரு சிக்னல் அனுப்பியிருக்கு. இந்த மாரி உங்க லீடர நாங்க கூப்ட்டு போக வந்துட்டோம். அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ். இந்த இடத்துல இருக்கவங்கள ரீட் பண்ற மாரி ஒரு மெசேஜ். அத பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க இவன வந்து இவங்க அடிக்க போறானுங்க. அந்த நேரம் டைம் ஃப்ரீஸ் ஆயிடுது. அப்போ எலியோவ நோக்கி ஒரு வெளிச்சம் வந்துட்டுருக்கு. அந்த வெளிச்சம் வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஏலியன்கள் தான். அந்த ஏலியன் அப்படியே நம்ம எலியோவ கூப்ட்டு ஒரு இடத்துக்குள்ள கூட்டு போகுதுங்க. அந்த இடம் எந்த மாரியான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கிற மத்த கிரகங்கள்லாம் இருக்கும்ல. மத்த ஏலியன் கிரகங்கள். அங்க இருக்கிற ஒவ்வொரு கிரகத்துல இருந்தும் ஒரு ஒரு லீடர் எடுத்துட்டு வந்து அந்த கமிட்டில ஜாயின் பண்றதுக்காக கூப்ட்டு வருவாங்களாம். அதாவது அந்த கமிட்டி எதுக்குன்னா, அமைதிக்காகவும், வேற யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கமிட்டியே அமைக்கப்படுது. அந்த ஒரு விஷயத்துக்காக முக்கியமான வேற கிரகத்தோடைய லீடர்ஸ்லாம் இருக்காங்க அங்க. அதுல 3 தலைவர்கள் நம்ம ஹீரோவே கூப்ட்டு வந்திருக்காங்க. இந்த மாரி நம்ம ஹீரோ எதுக்காக கூப்ட்டாங்கன்னா, இவங்க நம்ம பூமியோட லீடர தான் வந்து கூப்ட்டு ஜாயின் பண்ண வச்சுக்கணும்னு நெனச்சிருந்திருக்காங்க. ஆனா மெசேஜ் ரிசீவ் பண்ணது என்னமோ இவன் தான். அதனால இவன பூமியோட தலைவன் தப்பா நெனச்சுட்டு இவன இங்க கூட்டு வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் டிஸ்க் மாரி ஒரு விஷயத்த நம்ம எலியோட உடம்புல பொருத்துறாங்க. அந்த டிஸ்க் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவனால இவங்களோட லாங்குவேஜ்லாம் புரிஞ்சுக்க முடியும். அந்த டிஸ்க் இருந்ததுன்னா, டெம்பரேச்சரையும் இவனுக்கு ஏத்த மாரி மாத்திக்க முடியும். கிராவிட்டியும் இவனுக்கு ஏத்த மாரி மாத்திக்க முடியும். அதனால அந்த டிஸ்கையும் மாட்டிக்கிறாங்க. இப்போ அவன் நார்மல் ஆயிடுறான். ஒரு வழியா அங்க கமிட்டி இருக்குல்ல, அந்த கமிட்டில ஜாயின் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு இவன கூட்டு வந்துர்றாங்க. ஆனா இன்னொரு விஷயம், இன்னொரு பக்கம் நம்ம வில்லனையும் காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ம்டு சூட்டோட பயங்கரமான ஒரு என்ட்ரிய குடுக்குறான். அங்க வந்து எல்லாரையுமே அதாவது அங்க வந்திருக்கவங்களே வந்து அமைதிக்காக தான் இந்த கமிட்டிய உருவாக்கணும்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா அவன் என்னமோ இந்த மாரி ரொம்பவே வயலன்ஸா நடந்துக்கிறதுனால, உன்ன நாங்க இந்த கமிட்டில சேர்த்துக்க வாய்ப்பே இல்ல. அதாவது கம்யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு உலகம், அந்த ஒரு கமிட்டி இருக்கு. அதுக்குள்ள உன்ன நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்டின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அவன் வந்து என்னையும் நீங்க சேர்த்துக்க மாட்டீங்களா? இருடா நான் உங்கள வந்து தாக்குறேன் அப்டின்னு சொல்லிட்டு, அங்கருந்து அவனோட கிரகத்துக்கு கிளம்பிடுறான். இத பார்த்த அங்க இருந்த அந்த கிரகத்தோட உயிரினங்கள்லாம், இதுக்கப்புறம் யாரையுமே நம்ம சேர்த்துக்க வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு எலியோவையும் பூமிக்கு அனுப்ப அவங்க பிளான் போடுறாங்க. அந்த நேரம் அப்போ எலியும் என்ன நெனைக்கிறான், இவ்ளோ தூரம் நம்ம வந்ததே பெருசு. இந்த இடத்த எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால உங்க பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும். அவன நான் எப்படியாவது உங்க கிரகத்த எந்த ஒரு ஆபத்தும் பண்ண விடாத மாரி நான் அவன வந்து பேச்சுவார்த்தை நடத்துறேன். அப்படின்ற மாரி சொல்றான். நான் ஒண்ணும் சும்மா பூமிக்கு தலைவன் ஆகல. கண்ணுல ஸ்கார்லாம் வாங்கி பல போர்கள சந்திச்சிருக்கேன். அப்படின்ற மாரி சொன்னோனே, எல்லாருமே நம்பிடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு டாஸ்க்க முடிக்கிறதுக்காக அவனோட அசிஸ்டன்ட்டா ஒரு ரோபோட் மாரியான ஒரு ஏலியன குடுத்துருக்காங்க. அந்த ஏலியன் என்ன பண்ணுது? நம்ம ஹீரோவோட டிஎன்ஏவ எடுத்து ஒரு குளோன வந்து உருவாக்குது. அந்த குளோன் எதுக்காகன்னா, இவனோட இடத்துல அந்த பூமியில இருக்கணும்ல. ஏன்னா வேற யாருக்கும் சந்தேகம் வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக, இவனோட இடத்த பொறுத்துறதுக்காக ஒரு குளோனையும் உருவாக்குது. அந்த குளோன் பார்க்க அச்சு அசல் இவன மாரியே இருக்கு. இப்போ அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அதுல வந்து எல்லா அந்த யூனிவர்ஸ்ல இருக்க மொத்த நாலேட்ஜுமே அந்த கம்ப்யூட்டருக்கு இருக்கும். அதனால அங்கருந்து எப்படி நம்ம வில்லன் கூட பேசணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நோட்ஸா எழுதி வச்சுட்டு, நம்ம ஹீரோ வில்லனோட இடத்துக்கே கிளம்புறான். இவங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப் குடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப் மூலியமா நம்ம வில்லனோட இடத்துக்கு போறான். அங்க போனா இவன் போற வர உயிரினத்தலாம் புடிச்சு கொன்னுட்டு இருக்கான். அவன பார்த்த நம்ம எலியோ, இவன சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னதுல தப்பே கிடையாது அப்படின்ற மாரி ஒரு நினைக்கிறான். ஆனாலும் அவன் கிட்ட பணிவா தானே பேசி ஆவணும் அப்படின்ட்டு, உங்கள மாரி திறமைசாலி ஏன் அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல. ஆனா நீங்க அவங்கள மறுத்ததா எடுத்துக்கோங்களேன். உங்களோட அரும தெரியாத அவங்க கிட்ட ஏன் நீங்க போணும்னு நினைக்கிறீங்க? நீங்களே உங்களுடைய வேலைய பாருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கான். அவரும் வந்து எப்படியோ மனசு மாறுற மாரி வராரு. ஆனா இன்னொரு சோல்ஜர் வந்து இந்த மாரி அவங்க பையனோட பேச்ச எடுத்த உடனே டக்குனு கோவமாயிடுறாரு. நம்ம பையன் அதான் எலியோ வந்து "உங்க பையனையும் உங்களால சமாளிக்க முடியலையா?" அப்படின்னு ஒரு வார்த்தைய விட்டுர்றான். அத கேட்ட உடனே, "என்ன பார்த்து என் பையன சமாளிக்க முடியலன்னு சொல்றியா? அவன புடிச்சு சிறையில அடைங்கடா" அப்படின்ற மாரி சொல்லிர்றான். இப்போ நம்ம எலியோ ஜெயில்ல மாட்டிக்கிறான்.
இப்போ இவன் ஜெயில்ல இருக்க, இன்னொரு பக்கம் இவனோட குளோனு பூமியில அவங்க சித்தியோட வீட்ல அழகா அவன் என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் அவங்க சித்தி எதிர்பார்த்தாங்களோ, அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சோசியலாவே இவன் வேற மாரி சேஞ்ச் ஆயிருக்கான் அப்படின்றத சித்தி வந்து நோட்டீஸ் பண்றாங்க. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருந்த இவன் ஒரு வழியா தப்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மேல ஒரு கேப் இருக்கும். ஸோ அது வழியா போறான். அங்க இருந்து ஒரு இடத்துக்குள்ள விழுந்துர்றான். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு புழு மாதிரியான ஒரு உயிரினம் இருக்கு. ஸோ அது வந்து இவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வில்லன் இருக்கான்ல, வில்லனோட பையன் தான் இதுவாம். இவனுக்கு புரியவே இல்ல. "என்னடா நீ புழு மாரி இருக்க, அவன் என்னன்னா பெரிய ஆர்ம்டு சூட்லாம் போட்டுருக்கான்." அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவன் வந்து, "ஆமா, எங்க அப்பாவோட பிஹேவியர்லாம் எனக்கு பிடிக்காது தான். ஆனா, அவருமே என்ன மாதிரி தான். அவரு ஒரு ஆர்ம் சூட்டுக்குள்ள என்ன மாரி தான் இருப்பாரு. அந்த சூட்ட கழட்டிட்டு பார்த்தா என்ன மாரி தான் இருப்பாரு. ஆனா, அவரு அத போட்டிருக்கனால தான் அப்படி தெரியிறாரு." அப்படின்ற மாரி சொல்றான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலியோ மாரியே தான் இந்த புழுவுக்குமே அவங்க அப்பாவ பிடிக்கவே இல்ல. அவங்க அப்பா மாரி வயலன்ஸு அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த விஷயத்த நம்ம எலியோ கிட்டயும் சொல்லிட்டு இருக்கு. "சரி நீ எதுக்குப்பா இங்க மாட்டிக்கிட்ட?" அப்படின்ற மாரியும் கேட்க, அதுக்கு எலியோ, "இங்க பாரு நான் வந்து பூமியோட லீடர்ன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். ஆனா நானும் உன்ன மாரி ஒரு சின்ன பையன் தான். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்ற மாரி கேட்க, "சரி ஓகேப்பா நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணா பண்றேன். நீ பிளான மட்டும் சொல்லு." அப்படின்ற மாரி சொன்னோனே, இவன் ஒரு பக்காவான பிளான போடுறான். இவன கடத்திட்டு அங்க அதாவது கம்யூனிஸ்ட்க்கு போயிட்டு, அங்க இருந்து வில்லனுக்கு இந்த மாரி மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, நம்ம பையன் மேல பாசத்துல இதுக்கப்புறம் போர் தொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன கூட்டு போயிருவார்ல. ஸோ இந்த ஒரு பிளான நம்ம எலியோ போடுறான். அதுக்கப்புறம் வில்லனோட பையனும், எலியோவும் அங்கருந்து சின்ன ஸ்பேஸ் ஷிப்ல நம்ம கம்யூனிஸ்ட்க்கு வந்துர்றாங்க. வந்த பிறகு வில்லன கான்டாக்ட் பண்ணி மெசேஜும் இந்த மாரி சொல்றாங்க. "உங்க பையன் உனக்கு வேணும் அப்டின்னா, இதுக்கப்புறம் நீ இந்த ஊர, இந்த கிரகத்த வந்து நீ தாக்கக்கூடாது" அப்டின்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணணும் அப்டின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கு அவனும் சரி சத்தியம் பண்றேன். நான் அங்க வந்து என் பையன கூட்டு போறேன் அப்டின்ற மாரி சொல்லிர்றான். இப்போ நம்ம ஹீரோவும், வில்லனோட பையனுமே சுத்தாத இடம் இல்ல. அவங்க 2 பேரும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமா அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, நம்ம வில்லன் வர வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அந்த நேரம் வில்லன் இங்க வந்துடுறான். தரை இறங்கிறான். வில்லனோட பையனுக்கு இங்கேருந்து போக விருப்பமே இல்ல. அவங்க அப்பா கூட போக விருப்பமே இல்ல. அந்த விஷயத்த பார்த்த நம்ம எலியோ, "இங்க பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு" சொல்லிட்டு, நம்ம வில்லனோட பையன் மாரியே ஒரு குளோன உருவாக்கிட்டு, ஸோ அவன ஒரு ஸ்பேஸ் ஷிப்குள்ள "நீ இங்கேயே ஒளிஞ்சுக்கோ. நான் உன்ன அப்புறமா வந்து கூப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளோன வந்து கூப்பிட்டு போறான். ஸோ அந்த குளோன கூட்டு போயிட்டு, "இங்க பாருங்க உங்களோட பையன நான் ஒப்படைச்சுட்டேன்" அப்படின்ற மாரி சொன்னோனே, அவருமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அவன கூட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. போற வழியில அவன் பேசவே மாட்டேங்கிறான். இவரு மட்டும் தான் பேசுறாரு. இப்போ போறன்ற ஒரு வார்த்தை எடுத்த உடனே அந்த பையன் குஷியாயிடுறான். இத பார்த்த அந்த வில்லன் வந்து, "என்னடா நம்ம பையன் இப்படிலாம் பண்ணவே மாட்டானே! நமக்கு எதிரா தானே பேசுவான். ஏன் இப்போ குஷியாயிடுறான்?" அப்படின்ற மாரி ஒரு சந்தேகத்துல கொளுத்தி போடுறாரு. அந்த சமயம் அந்த குளோனு உருகி போயிடுது. பார்த்த அவருக்கு சரி கோவமாயிடுது. இந்த நேரம் பூமியில ஹீரோவோட சித்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சந்தேகம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஏன்னா, இவன் இந்த அளவுக்கு மரியாதை குடுக்குறானே, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் குடுக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அவரோட முடிய எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த முடி ஏதோ நகர்ற முடி மாரி இருக்கு. அது நகர்ந்து போய் அவன் பக்கத்துல போனோனே, அவனோட கண்ண திறந்து பார்த்தா, ஒரு கண்ண காணோம். அப்பதான் அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க, இது ஒரு ஏலியன்னு சொல்லிட்டு. அப்படி இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லனுக்கு இவங்க பையன எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அந்த கமிட்டில இருந்த ஒரு ஏலியன புடிச்சு, நம்ம ஹீரோவோட மூளைக்குள்ள அந்த வில்லனோட பையன் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்த அவங்க வாங்கிர்றாங்க. இதுக்கப்புறம் அந்த வில்லனோட பையன தேடி அங்க போயிட்டுருக்கான். இந்த சமயம் இங்க இருந்த அந்த கமிட்டியோட ஏலியன்கள்லாம், "நீ எங்கள ஏமாத்தி இந்த மாரி விஷயத்த பண்ணதுனால, உன்ன நாங்க மறுபடியும் பூமிக்கே அனுப்பிடுறோம். நீ அங்க போ" அப்படின்ற மாரி சொல்லி ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அங்க அவன அனுப்புறதுக்கு முன்னாடி, இங்க நம்ம வில்லன் வந்து அங்க "என் பையனே இல்ல. நீங்க என்ன விளையாட்டு காட்டுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற எல்லா ஏலியன்களுமே அடிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது அடம் பிடிச்சு வைக்கிறான். இந்த சமயம் இந்த கமிட்டியோட ஏலியன் நம்ம ஹீரோவ சேஃபா எர்த்துக்கு அனுப்பி வச்சிருது. இதே நேரத்துல அங்க வந்து நம்ம எலியோட ஃப்ரெண்டு அதான் வில்லனோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஸ்பேஸ் ஷிப்ல எதையோ அழுத்த தெரியாம அழுத்தி பூமிக்கே வந்துடுறான். பூமிக்கு வந்த நம்ம எலியோ இருக்கான்ல, அவன் அங்க பீச்ல அங்க சித்தி வந்து உட்கார்ந்து அந்த ஏலியன் கூட சிக்னல் அனுப்புறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாரி நம்ம கூட இருக்கிறது ஏலியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எலியோ அவங்க பக்கத்துல போய் உட்கார்றான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இவன் வந்து எலியோன்றது தெரியல. அந்த ஏலியன் தான் உட்கார்ந்துருக்குன்னு நெனச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி நான் எப்படி எலியோவ கண்டுபிடிக்க போறேன்? அவங்க எப்படி கூட்டு வருவாங்களா, மாட்டாங்களான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த இவன், "இங்க பாருங்க சித்தி, நான் தான் உங்களோட எலியோ" அப்படின்னு சொன்னோனே அவங்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "நீங்க வச்சிருந்த பாசத்த நான் புரிஞ்சுக்கவே இல்ல. ஆனா இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்ற மாரி சொல்றான். ஒரு வழியா பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க சித்தி நெனைக்கும்போது, அங்க இன்னொரு விஷயம். அதான் அந்த எலியோட ஃப்ரெண்டு இங்க ஸ்பேஸ் ஷிப்ல தெரியாத்தனமா பூமிக்கு பட்டன் அழுத்தி இங்க வந்திருக்கும். ஸோ அத இங்க இருக்க அந்த மிலிட்ரி அத புடிச்சுட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்ப. ஸோ அத பார்த்த இவன், "அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். அவன எப்படியாவது காப்பாத்தணும்னு" சொல்லிட்டு
இவங்க சித்தியும், அவனோட குளோனையும் கூட்டு போறாங்க. இந்த சமயம் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அவனோட குளோன உருக வச்சு திசை திருப்ப வச்சுட்டு, இவங்க 2 பேருமே அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள போறாங்க. ஸ்பேஸ் ஷிப்குள்ள போனோனே அத ஆன் பண்ணிட்டு, மறுபடியும் ஸ்பேஸ்க்கு போய் அந்த கம்யூனிவர்ஸ் கமிட்டிக்கே போய் சேர்ந்துடுறாங்க. இந்த சமயம் நம்ம சித்தியும் அங்க இருக்காங்க. ஸோ அங்க போன உடனே அந்த எலியோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்ல. ஏன்னா பூமிக்கு வந்தோனே அவனால அந்த டெம்பரேச்சருக்கு அடாப்ட் பண்ண முடியல. ஸோ அதனால அவன் உடம்பு சரியில்லாம அங்க அப்படியே படுத்து கிடக்கான். அத பார்த்து எலியோவும் ரொம்பவே ஃபீல் பண்ண அழ ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த வில்லன் இருக்கான்ல, அவன் அவனோட சூட்ல இருந்து வெளிய வந்து ஒரு சாதாரண புழுவா அவனோட பையன வந்து மடியில வச்சுட்டு, "இதுக்கப்புறம் உன்ன நான் வெறுக்க மாட்டேன். உன்ன போருக்காக கம்பல் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் போருக்கு போமாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ நம்ம வில்லனோட பையன் முழிச்சுக்கிறான். அத பார்த்த வில்லனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. எலியோவுக்கும் சந்தோஷமாயிடுது. இந்த சமயம் அங்க அடைச்சு வச்சிருந்த எல்லா ஏலியன்ஸுமே நம்ம வில்லன் விடுவிச்சுடுறான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கமிட்டில சேர்றதுக்கான பேட்ஜையுமே நம்ம ஹீரோ கிட்டயும் குடுக்குறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, நாம பண்ண பிரச்சனைய அவனே அவனே சால்வ் பண்ணி வச்சுட்டான்ல. ஸோ அதனால அந்த பேட்ஜையும் குடுக்குறாங்க. இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஆனா அப்பதான் அவன் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த பேட்ச் எனக்கு வேணாம். என்னோட என்னதான் எனக்கு இந்த இடம் புடிச்சிருந்தாலுமே, என்னுடைய வீடு பூமி தான். நான் என் சித்தி கூட இருக்க தான் விரும்புறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நான் உங்கள எப்பயாவது கண்டிப்பா இன்னொரு வாட்டி மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவனோட ஃப்ரெண்டுக்கும் குட் பை சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். அங்கருந்து அவன் சித்தி கூடயே அவன் பூமிக்கு கிளம்புறான். ஸோ இதோட இந்த இடத்துல இந்த படத்த முடிக்கிறாங்க. அண்ட் ஒரு நல்ல மெசேஜோட இந்த படத்த அவங்க முடிச்சிருந்திருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு புடிச்சிருந்ததா? இல்லையா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.